இறைவணக்கத்தை கூறி இந்த வீடியோ தொடங்குவோம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே நண்பர்களே, இந்த மற்றொரு புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று நம்ம பார்க்கவிருப்பது சனி வக்ர பயிற்சி பலன்கள் 2024 அந்த வரிசையில் கன்னி ராசி வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசி. காலபுருஷனுடைய 7ஆம் வீடு, சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய, சுக்கிர பகவான் மூலத்திரைகோணஸ்தானம் அடையக்கூடிய, சூரியன் நீச்சம் அடையக்கூடிய ஒரு சிறப்பான வீடு துலாம் வீடு. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் எப்படி பேச போகிறோம்னா, இன்றைக்கி துலாம் ராசி அன்பர்களுக்கு என்ன நடக்குது, சனி பகவான் வக்ர பயிற்சியில் ஜூன் 12 முதல் நவம்பர் 4ஆம் தேதி வரை சஞ்சரிக்கிறார். இந்த காலகட்டங்களில் துலாம் ராசி நேயர்களுக்கு என்ன நடக்கும், என்ன எதிர்பார்க்கலாம், எதை எதிர்பார்க்க கூடாது என்பதுதான் எங்களுடைய கணிப்பு. துலாம் ராசி நேயர்கள் எந்த சூழ்நிலையில் கூட தப்பான வழிக்கு போகாதவங்க தான் நீங்கள். தப்பான பாதைகள், தவறான சிந்தனைகள், யாரையுமே ஈக்குவலாக சமமாக பாதிக்கக்கூடிய ஒரு மனோபாவம் உடைய துலாம் ராசி நேயர்கள். பாரபட்சம் இல்லாமல் நடந்து கொள்ளக்கூடிய, மற்றவர்களுக்கு எந்த நிலையிலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது உங்களுடைய முழுமையான நோக்கமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையும் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். தனக்கு பிறகுதான் தானமும் தர்மமும், இதுதான் உண்மை. இந்த பிலாசபி தத்துவங்களில் அடுத்தவர்களுக்காக வாழு, அடுத்தவர்களுக்கு எல்லாம் செய்யுன்னு சொன்னால் கூட, ஒரு ஏரோப்ளேனில் ஏறி உட்கார்ந்தா கூட இன்கேஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் முதல்ல உங்களோட முகத்தில் ஆக்சிஜனை வைங்க. குழந்தை பக்கத்தில் இருந்தால் கூட முதல்ல உங்களை காப்பாற்றுங்க. உங்களை காப்பாற்றிக்கிட்டா தான் குழந்தைய நீங்கள் காப்பாற்ற முடியும்னு சொல்லுவாங்க. அப்போ நாம் நல்லா இல்லாமல் அடுத்தவர்களுக்கு தான தர்மம் நல்லது கூட எப்படி செய்ய முடியும்? அப்போ முதல்ல நம்ம நல்லா இருக்கணும். அப்போ நம்ம நல்லா இருக்கணும்னா சில விஷயங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்போ துலாம் ராசினியர்களுக்கு இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு பொதுவாகவே துலாம் ராசிக்கு உண்மையாக நல்லா தான் இருக்குது. சப்போஸ் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி நல்லா இல்லை, கெட்டதெல்லாம் நடக்குது, பிரச்சனைகள் இருக்குது, கடன் தொல்லை இருக்குது, கல்யாணம் நடக்கலை, திருமண உறவில் பந்தம் அல்ல முறிவு அப்படின்னா, எங்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரில், வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட சுயஜாதகத்தை பார்க்க வேண்டும். கண்டிப்பாக பார்க்க வேண்டும். இந்த சனி வக்ரகதி அடைவது என்பது, உங்கள் ராசியில் உச்சம் பெறக்கூடிய சனி பகவான் உங்களோட பஞ்சமஸ்தானத்துக்கு அதிபதியாக அங்கேயே வக்ரம் பெறுவது. இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும்னா, தவறான நண்பர்கள், தவறான உறவுகளை கொண்டு சேர்க்கும். முதல் பாயிண்ட். இந்த தவறான நண்பர்கள் உறவுகள்னால என்ன நடக்கும்? தவறான நண்பு கேடு விளைவிக்கும். தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் பல தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு தீய பழக்க வழக்கங்கள் வரலாம். இந்த சிகரெட், குடி போதை, இந்த மாதிரி. இல்லை ஃப்ரெண்ட்ஸு சொன்னான்னு சொல்லி பணம் சேர்ந்து பார்ட்னர்ஷிப், பிஸ்னஸ்ன்னு போய் அதில் பிரச்சனை வரலாம். நண்பர்னால இருக்கிற வேலையை விட்டுட்டு புது வேலைக்கு போகிறேன்னு சொல்லி அந்த வேலையில் பிரச்சனை வரலாம். இப்படி இருப்பதை விட்டு பறப்பதை பிடிக்க நினைத்து இழப்பு ஏற்படலாம். துலாம் ராசினியர்களுக்கு தற்சமயம் நாள் நல்லா இருக்கு, நேரம் நல்லா இருக்குன்னு நான் சொன்னதுக்கு பல காரணங்கள் உண்டு. 2024ஆம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்லா தான் இருக்கு. எந்த வகையில்? நடக்க முடியாத விஷயங்கள், பல வருஷமாக தேங்கி கிடைந்த வழக்குகள், நிலுவையில் இருக்கக்கூடிய, கோர்ட்டில் இருக்கக்கூடிய கேசஸ் எல்லாம் ரிசல்ட், ஜட்ஜ்மெண்ட்டு உங்களுக்கு ஃபேவரபிளாக வரும். மருத்துவ துறையில் படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ், துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மெடிக்கல் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது கிடைக்கும். இந்த ஸ்ட்ரகிள்னு சொல்லுவாங்க, போராட்டம். எல்லா விஷயத்துக்கும் போராடுறது. வாழ்க்கையில் ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் இல்லை, எல்லா விஷயத்துக்கும் போராடுறதுங்கிறது அது ரொம்ப நம்மளை எக்ஸாஸ்ட் பண்ணும். இந்த போராட்டங்கள் எல்லாம் தீர்ந்து சுமூகமாக தேங்கி கிடக்கக்கூடிய, நிலுவையில் இருக்கக்கூடிய விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள், இது எல்லாத்தோட புத்திரஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெறுகின்ற காலத்தினால இந்த ஆண்டில்
அதாவது ஜூன் 12 முதல் நவம்பர் 4ஆம் தேதி வரை வக்ரம். பொதுவாக இவர் ஆட்சி பெறக்கூடிய அந்த பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம்ங்கிறதுனால அந்த ஸ்தானத்தில் ஆட்சி பெறக்கூடிய சனி பகவானால் மிகப்பெரிய நன்மைகள் உண்டாகும். புத்திர பாக்கியங்கள் உண்டாகும். புத்திரர்களினால் பாக்கியங்கள் உண்டாகும். பிரிந்து போன அப்பா அம்மா மகன் மகள்கள் ஒன்றாக சேருவது, இது எல்லாத்த விட சனி பகவானுக்குன்னு சில சூட்சம குணங்கள் உண்டு. இதை பற்றி நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். சனி பகவான் அப்படியே பொத்தாம் பொதுவாக எல்லாரையும் பனிஷ் பண்ணுறதோ தண்டனை கொடுக்கறதோ இல்லை நல்லது பண்ணுறதோ அல்ல. சனி பகவான் கர்மம் மற்றும் லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக வருகிறார். காலபுருஷனுக்கு கர்மஸ்தானம்னா என்னன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவருக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம கர்மான்னு சொல்கிறோம். அந்த கர்மா அது ஒரு ராசிக்கு மட்டும் இல்லை, 12 ராசிக்கும் கர்மகாரகன் யாருன்னா சனி பகவான். இதில் ஒரு சூட்சமம் ஒளிஞ்சிருக்கு. யார் ஒருவருடைய மனிதருடைய வாழ்க்கையிலும் எந்த ராசிக்காரராக இருந்தாலும், பொதுவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அவர் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலையில் வேலை செய்யக்கூடிய தன்மையை பெறுகிறார். அதுவே கொஞ்சம் ஒதுங்கி கோச்சார ரீதியாக வரும்பொழுது துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரும் சோதனைகளை தருகிறார். சனி பகவான் எனக்கு இந்த ஆண்டு இந்த சனி வக்ர பயிற்சியில் சோதனைகளை தருவாரா நல்லதை செய்வாரா? இப்படி துலாம் ராசி அன்பர்களுடைய மனசில் எழக்கூடிய கேள்விக்கு சனி பகவான் நல்லதை தான் செய்ய போகிறார். நான் சொன்ன மாதிரி பஞ்சமஸ்தானத்தில் வக்ரம் பெறுவதனால் மிகுந்த நன்மைகள். ஏன்னா ஒரு மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று குறிப்பு செய்வது எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் நிலையில் இருக்கும் பொழுது பணம் என்பது பொருளாதாரம், பணம் வரவு என்பது ரொம்ப அதிகரிக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா வியாபாரம் செய்யறதுல இருக்கணும். அதாவது பிஸ்னஸில் ரியல் எஸ்டேட், அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ், ஃபார்மிங் பிஸ்னஸ், பாலிட்டிக்ஸ், அது சிறந்த பெருமிகு தலைவர்களாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆசி பெற்ற சசமகா யோகம் பெற்ற தலைவர்களாக இருந்தால் மட்டுமல்ல, சாதாரண தொண்டனாக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய ஆசீர்வாதத்தில் மிகப்பெரிய தலைவராக உருவெடுக்கக்கூடும். காவல்துறை பணியாற்றக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள், வக்கீல்கள், நீதிபதிகள், இவர்களுக்கெல்லாம் ஒரு சேஞ்சு நடக்க போறிய காலம். சரி, என்னென்னலாம் நடக்கும்? மனசில் ஃபஸ்ட்டு தைரியம் வரும். பயங்கள்லாம் விட்டு தெளிவான சிந்தனைகளுக்கு உங்களுக்கு வரும். இது எல்லாத்துக்கும் அப்புறமா சனி பகவான் தரக்கூடிய முக்கியமான யோகத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து செய்யணும்னு நினச்சா உங்களுக்கான மக்கள் செல்வாக்கு சேரும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஆயுள் காரகனான சனி பகவான் பஞ்சமஸ்தானத்தில் வக்ரம் பெறுவதனால் சிறு சிறு உடல் உபாதைகளை கண்டிப்பாக உடம்புல கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். ஆனாலும் வந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி உங்களையே அறியாத நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு மனசில் ஒரு உற்சாகமும் மகிழ்ச்சியும் தைரியமும் வரும் சனி வக்ரகதி பெறுவதனால். பல தடவை சொல்லியிருக்கோம், சனி வக்ரகதி பெறும்போது சுபத்துவம் பெறுவார், அதீத சுபத்துவம் பெறுவார். அப்படிப்பட்ட சுபத்துவ நிலையில் துலாம் ராசியை அவர் பார்க்கும் பொழுது, துலாம் ராசியை அவர் பஞ்சமஸ்தானம் துலாம் ராசியிலிருந்து 5ஆம் இடத்துல அவர் வக்ரகதி பெறும் பொழுது, எப்பவுமே உங்கள் ஜனன ஜாதகத்தில் துலாம் ராசியை அவர் 3, 7, 10 பார்வைகளால் பார்க்கிறார் அப்படின்னா, அதே மாதிரி உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் கொஞ்சம் சுபத்துவ வலிமை பெற்று இருக்கிறாருன்னு அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த நிலையில் உங்களுடைய தலையெழுத்து மாறப்போகிறது என்று உறுதியாக சொல்ல முடியும். எவ்வளோ கஷ்டம் இருக்குது லைஃப்பில், ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் இந்த தடைகள் தாமதங்கள் இதெல்லாம் விலகும். துலாம் ராசி அன்பர்களுக்கு ரொம்ப வருஷமாக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸை கொண்டு வரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு சொல்லப்போனால் ஆகஸ்ட் 10லேருந்து 20க்குள்ள ஒரு மிகப்பெரிய நற்செய்தி வந்தால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. எல்லா துலாம் ராசி அன்பர்களுக்கும் அல்ல, குறிப்பிட்ட சில துலாம் ராசி அன்பர்களுக்கு
ஒவ்வொருவருடைய ஜாதகமும் தனித்தனி ஒரு ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் இந்த உலகத்தில் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் வந்து உலகத்தில் கிடையாது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ ஒவ்வொருவருக்கும் இந்த துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வேறு வேறு மாதிரியான பலன்கள் இருக்கும். அதில் எப்படி இது ஒன்றிணையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி உங்களுடைய பஞ்சமஸ்தானத்துக்கு அதிபதியாக வருவதனாலும் அவர் அங்கே வக்ரகதி பெறுவதனாலும் சனி பகவான் உங்களுக்கு உங்களுடைய ராசியிலே உச்சம் பெறுவதனாலும் சில சிமிலாரிட்டிஸ் இருக்கும். எல்லாமே ஒரே மாதிரி இருக்க வாய்ப்பில்லை. ஆனாலும் ஒட்டு மொத்தத்தில் துலாம் ராசி என்பவர்களுக்கு பிரிந்து போன உறவுகள் ஒன்றா மறுபடியும் சேர்றது, பிரிந்து போன நட்பு சண்டையெல்லாம் விலகி மறுபடி வந்து ஒன்றா அக்காமடேட் ஆகுது, பிரிஞ்சு போன கணவன் மனைவி சேர்றது, அப்பா அம்மாவுடைய பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கிறது, நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடச்சி இருக்கிற வேலையோட அதிகப்படியான வேலை வாய்ப்பெல்லாம் இதெல்லாம் வந்து இந்த ஆகஸ்ட் 10லேருந்து 20க்குள்ளே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது எல்லாத்தோட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. சனி பகவான் உங்களுடைய 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய, அதாவது 5லேருந்து 3 எது 7ஆம் இடம், அந்த 7ஆம் இடத்தை வக்ரகதி பெற்று பார்க்கிறார். குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள் விலகும், அதாவது தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் விலகும். அதே மாதிரி அவருடைய 7ஆம் பார்வையால் உங்களுடைய 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சிம்மராசியை பார்க்கிறார். அவருடைய 10ஆம் பார்வையால் உங்களுடைய தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியை பார்க்கிறார். இந்த 3ஆம் வீடு மேஷம், சிம்மம், விருச்சிகம், உங்களுக்கு அது 7, 11, 2. இந்த 7ஆம் வீட்டை சனி பகவான் பார்வை கொள்ளும் பொழுது, வக்ரகதி பெற்று பார்வை கொள்ளும் பொழுது குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ரொம்ப ஒரு பரஸ்பரமான அன்புமிக்க நட்புமிக்க சூழ்நிலைகள், பிரிந்து போன உறவெல்லாம் ஒன்றா சேரும். அதுவே 7ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும்பொழுது வருமானம் பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தனஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும்போது செலவும் கூடும், ஆனால் சுப செலவாக இருக்கும். ஏன்னா சனி வக்ரகதி பெற்றிருப்பதனால். இந்த மாதிரியான இதுக்குள்ள துலாம் ராசி என்பர்கள் ஜூன் 12 முதல் நவம்பர் 4ஆம் தேதி வரை பயணிக்க இருக்கிறீர்கள். இந்த பகுதி, இந்த ஆண்டின் இந்த பகுதியானது உங்களுக்கு மிகவும் சிறப்புமிக்க ஒரு மாதமாக இந்த 4 மாதங்கள் இருக்கும்னா அதில் கொஞ்சம் கூட எல்லளவும் சந்தேகம் இல்லை. மேலும் அது உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பரிகாரமாக நீங்கள் செய்ய வேண்டியது தர்பாரண்யேஸ்வரர், காரைக்காலில் இருக்கக்கூடிய, திருநள்ளாறில் இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரரை தரிசனம் செய்து கோவிலை விட்டு வெளில வரும்போது உங்களால் முடிஞ்ச அன்னதானமோ வஸ்திர தானமோ நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் சேஞ்சஸை நோக்கி பயணிக்கும். தவிர சனீஸ்வர காயத்ரி மந்திரம் என்று சொல்கிறோம், அந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் தினமும் மினிமம் 21 முறை ஜபம் செய்ய வேண்டும். ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய ரெடி பண்ணிங்க. ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை 21 முறை தொடர்ந்து நீங்கள் ஜபம் செய்து வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் நிகழும் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் என் அன்புமிக்க துலாம் ராசி நேயர்களே, உங்கள் அத்துணை பேரையும் மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.